அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மாணவர்களை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கும் வேளையில் மாணவர்களுக்கு பாலமாக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களை சிறப்பிக்கும் விதமாக 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு 4 ஆண்டுகள் சற்று ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட ஆசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். முதலில் 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு தமிழ் ஆசிரியர் கவிஞர் பெரியநாயகி அவர்களுடைய முன்னெடுப்பிலும், 2023ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு திருக்குறள் அரசி ஆசிரியர் சீதலாதேவி அவர்களுடைய முன்னெடுப்பிலும் இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டில் ஆசிரியர் தின விழாவிற்கு விருதுக்காக நாங்கள் நிர்ணயித்த தொகை 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு அவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு தான் விருதுகளை வழங்கினோம், தேர்ந்தெடுத்து வழங்கினோம். அந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தது. அதில் 175 விண்ணப்பங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் விருதுகளை வழங்கி சிறப்பித்தோம். 2024லும் அதே 500 ரூபாய் கட்டணத்தில் விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். இப்போது என்ன மாற்றம் என்றால், பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு, இந்தியா ஐகானிக் டீச்சர்ஸ் அவார்டு, லெஜண்ட் டீச்சர் அவார்டு, ஆல் ஆஃப் ஃபேம் குரு துரோணாச்சாரியார் அவார்டு என்று 4 ஆண்டுகளில் 4 விதமான விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். இதில் வயது முதிர்ந்த அகவை முதிர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கட்டணம் என்பது இன்று வரையிலும் 500 ரூபாய் மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளில் கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. எங்கள் விருதுகள் எதையும் நாங்கள் 500க்கு மேல் கட்டணமாக நிர்ணயித்ததும் அல்ல. அந்த வரிசையில் எங்கு பார்த்தாலும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பில் மதிப்பூர் முனைவர் பட்டங்களை வழங்கி சிறப்பித்து கொண்டிருந்த வேளையில் 2021ஆம் ஆண்டே நாங்கள் மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கும் சூழலை பெற்றிருந்தாலும் 2023ஆம் ஆண்டு முதல்தான் மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வழங்க முன்வந்தோம். இதுவரையிலும் 36 நபர்களுக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கியிருக்கிறோம். கட்டணம் ஒன்றும் இல்லாமல் அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் அவர்கள் இல்லம் சென்று அவர்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே அவர்களுக்கான அந்த மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். இதில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருக்குறள் பணியினை செவ்வனே எடுத்து முற்றோதல், அழகீடு வாய்ப்பாடு, தொடர்ந்து பல சாதனை நிகழ்வுகளில் பங்கெடுத்து 17 மேல் கணக்கு என்று பல நிகழ்வுகளில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பங்கெடுத்து வந்த மாணவி மலர்மிதாவிற்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் நாங்கள் மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம் என்றால் இது எங்களுடைய நோக்கம். எங்கள் நோக்கம் என்பது தெளிந்த பாதை. 2030இல் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பாதையில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு சேலம் டயட் பிரின்சிபல் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக சற்று ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட ஆடியோக்களை கலெக்ட் பண்ணி ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார்கள். அந்த சாதனை மூலமாக 7000 அரசு பள்ளிக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய செயல்பாடுகள் நன்கு அறியப்பட்டது. இப்போது நடந்த உலக தாய்மொழி தினத்தில் ஜென் அகாடமி மூலமாக 22 நாட்டை சேர்ந்த 70க்கும் மேற்பட்டவர்கள் 2:43 20 பட்டிமன்றங்களை நடத்தி மாபெரும் உலக சாதனை செய்தார்கள். அதில் 22 நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு சான்று வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இதை சிறப்பாக எடுத்து சென்ற ஜென் அகாடமிக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த ஆண்டும் ஆசிரியர் தின விழாவில் நாங்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகள் கொடுத்த விருதோடு இந்த ஆண்டும் புதிய ஒரு விருதினை அறிமுகப்படுத்துவோம். அதையும் தேர்ந்தெடுத்து 4 ஆண்டு எங்களோடு பயணித்தவர்கள் தான் அந்த விருதினை கொடுப்போம். 4 ஆண்டுகள் பயணித்து விருது பெறும் பல ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சற்று ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் மத்திய அரசின் ஜனாதிபதி விருதையும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதுதான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்விற்கும்
அவர்களால் மாணவர்களுடைய உயர்வுக்கும் காரணமாக இருப்பது ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கோம். நன்றி.